இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எம்ஐ மற்றும் சிஎஸ்கேவோட மேட்ச் வந்து இனி நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட ப்ரிவ்யூ பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்ன பார்க்குறீங்கன்னா ரெண்டு சைட்லேயே இருக்க கீ பிளேயர்ஸ் இவங்க தான் பர்ஃபார்ம் பண்ண அதிக சான்சஸ் இருக்க பிளேயர்ஸ் அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே எம்ஐயோட ஸ்பெஷல் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஸ்பெஷல் பிளேயர்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், போன மேட்ச் ஆர்சிபியை நொங்க எடுத்துன ஸ்பெஷல் பிளேயர்ஸ் தான், அதாவது அம்பையர்ஸ். ஸோ நம்மளுக்கும் இதே மாதிரி வந்து கான்ட்ரவர்சியாக போகுமா போகாதான்னு தெரியல. இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு டைம் கூட பண்ணியிருக்காங்க. அதாவது டெவான் கான்வே ஒரு டைம் வந்துட்டு எல்பிடபிள்யூக்கு ரிவ்யூ சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து காலுக்கு பட்டவனே ஸ்ட்ரெயிட்டாக அவுட்டு கொடுத்தாங்க. ஸோ அது மாதிரி கூட இந்த மேட்ச் வந்து நடக்க சான்சஸும் இருக்கும். ஸோ எதுக்கும் ப்ரிப்பேரோட தான் வந்திருப்பாங்க சிஎஸ்கே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இப்போ வாங்க ரெண்டு சைடோட கீ பிளேயர்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்தோடனே சிஎஸ்கேயோட கீ பிளேயர்ஸ் பார்ப்போம். ஸோ சிஎஸ்கே கீ பிளேயர்ஸ்னால் எடுத்தோடனே ஜட்டு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா ஜட்டுக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் அகெயின்ஸ்ட் ரெக்கார்ட் பயங்கரமாக இருக்குது. அதனால் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் அதிகம், அதனால் ஜட்டுன்னு சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட இந்த லைனப்பும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ட்ட ட்ரபிள் ஆகியிருக்காங்க. ஸோ ஜட்டு ஒரு கீ பிக்காக இருக்க சான்சஸ் அதிகம். ஸோ செகண்ட் கீ பிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட். ரீசன் என்னென்னா ருத்ராஜ் வந்து போன மேட்ச் தான் நீட்டாக கேப்டன் ஸ்டாக் ஆடி ஃபார்முக்கு வந்தார். ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா அடித்து ஒரு செஞ்சுரி கூட போட வாய்ப்பு இருக்குது. ரீசன் என்னென்னா மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பும்ராக்கு அகெயின்ஸ்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இவர் ஒருத்தர் மட்டும்தான் பும்ராக்கு அகெயின்ஸ்டாக நல்லா அடிக்கக்கூடிய பிளேயர். அது இல்லாமல் லெஃப்ட் ஆர்ம் பேசர் இல்லை, அது ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் வேறு கைஸ் நம்மளுக்கு. அதனால் லெஃப்ட் ஆர்ம் பேசருக்கு அகெயின்ஸ்டாக தான் ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட் இருந்தார். ஆனால் எல்லாமே ரைட் ஹேண்ட் பேசறதுனால போட்டு பொழந்துருவார் கைஸ். ஸோ இப்போ மூணாவதாக இருக்க கீ பிளேயர்னு யார் பார்த்தா அஜிங்கியா ரஹானே. ரீசன் என்னென்னா மும்பையோட ஹோம் கிரவுண்டில் விளாட போகிறாரு. இவரோட ஹோம் கிரவுண்ட், அது இல்லாமல் ரஞ்சி ட்ராஃபி கேப்டன் இவர் தான் மும்பைக்கு. ஸோ அதனால் இந்த கிரவுண்டில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ வந்து கடைசியாக பார்க்குறது ஒரு பவுலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷால் தேஷ்பாண்டேன்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா நம்ம போன வருஷம் விளாண்ட மேட்சும் சரி செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு. துஷால் தேஷ்பாண்டே செம்மையாக விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது இல்லாமல் பயங்கரமாக பர்ஃபார்மும் பண்ணி கொடுத்தாரு துஷால் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும். எடுத்தோடனே ரோஹித்தை வந்து போல்ட் அவுட் எடுத்தார். ஸோ எம்ஏ லைனப்பை இவர் வந்து க்ளீனப் பண்ண அதிக சான்சஸும் இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இந்த 4 பிளேயர்ஸ் இந்த மேட்ச்சை கம்பல்சரி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு என் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ் என்னென்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ்க்கு போவோம். மும்பை இந்தியன்ஸில் ஃபஸ்ட்டாக நான் சொல்கிறது ஹர்திக் பாண்டியான்னு தான் சொல்லுவேன். ரீசன் என்னென்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இவர் வந்து எப்படின்னா அட்டாக்கிங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போவார், திடீர்னு அட்டாக்கிங் ஆடுவார், இல்லை பொறுமையாக கூட ஆட அதிக சான்சஸ் இருக்கும். ஜிடியில் வந்துட்டு ஒரு மிடில் ஆர்டர் பிளேயராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஒரு ஹிட்டராக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இப்போ இங்கே வந்து ஹிட்டர் பொசிஷன் வரனால இவருக்கு ஹிட்டிங் ரோல்ஸ் தான் அதிகமாக இருக்கனால ஸோ இவருக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கும். அதனால் ஹர்திக் பாண்டியா ஒரு கீயாக இருப்பார். ரொமாரியோ ஷெப்பர்ட், ஏன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் நான் ஏன் கீன்னு சொல்கிறேன்னா இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது கைஸ். அதனால் வந்துட்டு யார் அடித்தாலும் டக்குன்னு இவர்கிட்ட பவர் இருக்குது. அதனால் எப்படி ஆடுவார்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதிகமாக இவர் வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக இருப்பார். அது இல்லாமல் நம்ம கேம்ப்லேயே இருந்தவர், அதாவது ஜேஎஸ்கே கேம்ப்லேயே இருந்தவர் தான் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்து பார்த்தா வேர்ல்ட் கிளாஸ் பெஸ்ட்டு பேட்டர் ஸ்கை, அதே வேர்ல்டு பெஸ்ட்டு T20 பவுலர் பும்ரா. 2 பேர் வச்சுருக்காங்க கன்னாட்டம். ஸோ 2 பேரும் ஒரு பயங்கர இது தான் வெயிட்டுன்னு தான் சொல்லுவேன். ஸ்கைக்கு வந்து நம்ம ஒரு சாண்ட்னர் எடுத்துகிட்டு வந்தது தான் வாய்ப்புன்னு சொல்லுவேன். சாண்ட்னர் எடுத்துகிட்டு வரலன்னா ஸ்கையை தூக்க முடியாது கைஸ். ஸோ அவரை நிறுத்தணுன்னா ஏதோ ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா இந்த மேட்சை நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இல்லைனா ஸ்கை வந்து செம்மையாக ரன்ஸ் அடித்து கொடுப்பாரு. ஸோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஸ்கையை ஸ்டாப் பண்ணும், ஃபஸ்ட் பேட்டிங்னா அசால்ட்டாக ஸ்டாப் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. பும்ரா அவரோட ப்ரைமுக்கு ரீச் ஆகிட்டார். அவரோட கரியர்லேயே இந்த வருஷம் தான் ஐபிஎல்லில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு கொடுத்தா வேர்ல்ட் கப் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் போவோம். ஸோ இப்போ அவ்வளோதான் கைஸ். 2 டீம்லேயும் ஒரு 4 பேர் தான் மெயினான கீ பிளேயர்ஸ்னு சொல்லுவேன். ஸோ வேறு யாராச்சும் மெயினாக மிஸ் அவுட் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ மிச்சப்படி